அடுத்த செய்தியாக நம்ம பார்க்க இருப்பது ராசிபுரம்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல டாய்லெட்ல 9ஆம் வகுப்பு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவத்தில் திடீர் திருப்பம் ஒன்று நடந்திருக்கு. சக மாணவனே அடிச்சு கொன்னதா இப்போ தகவல் வெளியாக, மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக சக மாணவர்கிட்ட காவல்துறையினை இப்போ விசாரணையும் நடத்திட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் இந்த செய்தியை கேள்விப்பட்ட பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளும் விசாரணையில் இறங்கியிருக்காங்க. ஆசிரியர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட மாணவருடைய பெற்றோர் மேலேயும் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு உயிரிழந்த மாணவனுடைய உறவினர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. ராசிபுரத்தில் அரசு பள்ளி மாணவன் மரணமடைந்த விவகாரத்தில் அவரது குடும்பத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை அரசிடம் முன்வைத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த நிலையில் ஆசிரியர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட மாணவரின் பெற்றோர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். மேலும் இழப்பீடு தொகை, அரசு வேலை, வீட்டுமனை பட்டா உள்ளிட்டவையும் வழங்க வேண்டும் என்று அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். எங்க பையன் காலையில ஸ்கூலு நல்லாவே போனான். 11 மணிக்கு பாத்ரூம் போயிருக்கிறான். ஒரு பையன் பிடிச்சி அடிச்சு குறவுல கை வச்சு நசுக்கி நெஞ்சிலே அடிச்சு சாவடிச்சிருக்கிறான். சார் டீச்சர் எல்லாம் கவனிக்கவே இல்லை. பசங்க ஓடி போய் பாத்ரூம் வந்து சொல்லியிருக்காங்க. 3/4 மணி நேரம் ஸ்கூல்ல போட்டு வச்சிருந்துருக்காங்க. எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா ஏதோ ஒரு பக்கம் தூக்கிட்டு போய் நாங்க காப்பாத்தி இருந்திருப்போம். எதுவுமே செய்யாம இருந்திருக்காங்க. அந்த பையனை அடிபட்டதே அவங்க மறைச்சிட்டாங்க. நாங்க ஸ்கூல்ல போனதுக்கு போலீஸ்காரங்களை வச்சு எங்களை நாய் துரத்துற மாரி வெளியே துரத்துனாங்க. என் பையனுக்கு நீதி வேணும். அது வரைக்கும் நாங்க வாங்க மாட்டோம். நீங்க சரியான ஸ்டெப் எடுக்கலைன்னா நாங்க எல்லாருமே சீமனை ஊத்தி பொருத்திக்குவோம் கலெக்டர் ஆபீஸ் முன்னாடியே. ஆமா, சும்மா நாங்க விட மாட்டோம். அப்படின்னா இது வந்து மெத்தன போக்குல தான் நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் வந்து செயல்பட்டு இருக்கு. இது வரைக்கும் அவங்க வந்து எதுவுமே, நேற்று வந்து ஆட்சியர் வந்தாங்க, அமைச்சர் வந்தாங்க, எஸ்பி அவர்களும் எல்லாருமே வந்துட்டு போயிருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. நாங்கள் கேட்டால் வந்து அந்த சக மாணவனை வந்து கைது பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ற மட்டும் தான் சொல்றாங்க. மீதி வந்து அவங்களுடைய பெற்றோர்கள் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து நீதி வழங்கணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.